செப்டம்பர் 15ஆம் தேதி சென்னை கடற்கரை முதல் தாம்பரம் புறநகர் ரயில்வே சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக ஸ்ரீ சந்தோஷ் இணைப்பில் காத்திருக்கிறார். ஸ்ரீ சந்தோஷ், கூடுதல் விவரங்கள். வணக்கம் சரவணன். வருகின்ற 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை கடற்கரை முதல் தாம்பரம் வரை இயக்கக்கூடிய அந்த மின்சார புறநகர் ரயில் சேவை என்பது ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே தற்போது அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டிருக்கின்றனர். குறிப்பாக காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை இந்த புறநகர் ரயில் சேவை எனது இயக்கப்பட மாட்டாது என்றும் தெரிவித்திருக்கின்றனர். சென்னை எழும்பூரில் இருந்து விழுப்புரம் செக்ஷன் வரையில் இருக்கக்கூடிய அந்த பணிகள் நடைபெறக்கூடிய காரணத்தினால் இந்த 10 மணி நேர ரயில் சேவை என்பது ரத்து செய்யப்படுவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். அண்மை காலகட்டங்களிலே தொடர்ச்சியாக வார இறுதி நாட்களில் தெற்கு ரயில்வே அவர்களுடைய அந்த பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் மேலும் இந்த வாரத்தினுடைய ரயில் சேவை என்பதும் ரத்து செய்யப்படுவதாக தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில்தான் சென்னை கடற்கரை முதல் தாம்பரம் வரை இயக்கக்கூடிய புறநகர் ரயில் சேவை என்பது 10 மணி நேரம் என்பது இயக்கப்பட மாட்டாது என்றும் தகவலை தெரிவித்திருக்கின்றனர். அதே போல செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் அரக்கோணம், திருமயிலப்பூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இயக்கக்கூடிய புறநகர் ரயில் சேவையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி இயக்கப்படும் என்றும் அதனுடைய 16 காலகட்டத்திற்கான அட்டவணை என்பதையும் தெற்கு ரயில்வே வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சென்னை கடற்கரை முதல் தாம்பரம் வரை இயக்கக்கூடிய புறநகர் ரயில் சேவை என்பது 10 மணி நேரம் இயக்கப்பட மாட்டாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ்.